வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 212 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட்டோட சரிவை சந்திச்சு 206 பக்கமாக வந்து அதிலிருந்து அப்படியே ஒரு திருப்பத்தை கொடுத்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அது பக்கமாகவே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வாங்கன்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 212லேருந்து 13க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு சில மாற்றங்கள் வச்சு நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 216 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது பக்கமாக வந்தோன்னே செல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுலேருந்து 220 அடுத்த தடவை நீங்கள் 219, 20 மறுபடியும் செல் பண்ணலாம். எது வரைக்கும்னா 222 வரைக்கும் 223க்கு பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலேயோ ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முக்கியமான ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ்க்கு உள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட்டோடைய டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கன்சால்டேஷன். அந்தந்த இடத்துல கண்டிப்பாக ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அந்த இடத்துல செல் பண்ணி கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் நம்மளோட நோக்கமாக அமையுது. அந்த அடிப்படையில் ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.